ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சர்ச் வில்லேஜ். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் கிரிப்டோ கரன்சி பிட்காயின்னா என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒரு ஆஃப்லைன் மெத்தட் கிடையாதுங்க. அதாவது நீங்கள் பணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் கையில் கொடுத்து வாங்க முடியும், அதை கண்ணிலையும் பார்க்க முடியுங்க. இதை அப்படி பார்க்கவே முடியாது. இதுக்கு ஆப்போசிட்டானது தான் வந்து கிரிப்டோ கரன்சிங்க. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு டிஜிட்டல் மெத்தடுங்க. கிரிப்டோ அப்படின்னா மறைமுகம், கரன்சி அப்படின்னா பணங்க. மறைமுகமாக்கப்பட்ட பணத்தை தான் வந்து நம்ம கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். இதை வந்து சாஃப்ட்வேர்ஸ் நம்பர்ஸ்னு கூட சொல்றாங்க. இந்த மாதிரி 11,000க்கு மேல கிரிப்டோ கரன்சி இருக்கிறதாக சொல்றாங்க. ஃபேமஸான கிரிப்டோ கரன்சி தான் வந்து பிட்காயினும் எத்திரியும் கூட சொல்றாங்க. இதுல பிட்காயின் ரொம்பவுமே ஃபேமஸா இருக்குது. இது எல்லாம் சேர்ந்ததான் வந்து கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். பட் இது வந்து கூகுள் பே, போன்பே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது கிடையாதுங்க. இப்போ நம்ம கூகுள் பே, போன்பேல அனுப்புற அமௌண்ட் எல்லாமே இந்தியன் ரூபாயோட கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம நம்பர்ஸ் மூலியமா ஒருத்தருக்கு 10 ரூபா அனுப்புறோம் அப்படின்னாலே இந்தியன் ரூபாய் வழியா நம்ம அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிருக்கும். இது எல்லாமே வந்து அக்கௌண்ட்ல லிங்க் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த வழியா யாருக்கு யார் எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கா அப்படிங்கிறது பேங்க் அக்கௌண்ட் மூலியமா ஆர்பிஐக்கு போயிடும். ஆனா இந்த கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு தனி டெக்னாலஜி. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அக்கௌண்ட் இருக்கும், அதுக்குன்னு தனியா பிரைவேட் கீ இருக்கும். யாருக்கு எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ஒரு ஐடியில இருந்து இன்னொரு ஐடிக்கு எவ்வளவு பிட்காயின் போயிருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா இது எல்லாமே பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலியமா பிளாக்கா ஸ்டோர் ஆகும். ஆனா இது எதுவுமே ஹேக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிட்காயின் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான முதல்ல வந்து கிரிப்டோ கரன்சி அப்படின்னு கூட சொல்றாங்க. பிட்காயினை யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னா சதோஷி நாகமோட்டோ அப்படிங்கிறவர் 2008லயே ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் உண்மையா அப்படிங்கிறது எதுவுமே தெரியலைங்க. பிட்காயின் அப்படிங்கிறதா இந்த உலகத்துல ரொம்பவே உச்சத்துல இருக்குன்னு கூட சொல்றாங்க. உச்சம் அப்படின்னா 5,000 10,000 கிடையாதுங்க. ஒரு பிட்காயினோட விலை 40 லட்சத்துக்கு மேலேங்க. ஸோ 40 லட்சத்துக்கு விற்கிது, இந்த பிட்காயினை நம்மளால வாங்க முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களால இந்த பிட்காயினை பிரிச்சு கூட வாங்கிக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து 500 கிராம் வந்து 1/2 கிலோன்னு சொல்றான், 1000 கிராம் வந்து 1 கிலோன்னு சொல்றான். அந்த மாதிரி இதை வந்து பிரிச்சு கூட வாங்கிக்க முடியும். 5,000 10,000த்துக்கும் 20,000த்துக்கு கூட உங்களால பிரிச்சு வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி இந்த பிட்காயினோட அளவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பிட்காயின் அப்படின்னாலே 10 கோடி சதோஷிங்க. சதோஷி அப்படிங்கிறது இதோட கண்டுபிடிச்சவரோட பேரை அளவுன்னு வச்சிருக்காங்க. ஒரு பிட்காயின் அப்படிங்கிறது 10 கோடி சதோஷிங்க. அதை வச்சு பார்த்தா குறைந்த அளவா 43 பைசாக்கு நம்மளால 1000 சதோஷி வாங்கிக்க முடியும். அதாவது 40 லட்சத்துக்கு நம்மளால முழுசா ஒரு பிட்காயினை வாங்க முடியல அப்படின்னாலும் அதை சின்ன பங்கான ஒரு பிட்காயினை நம்மளால வாங்கிக்க முடியும். அதை பிரிச்சு நம்மளால கண்டிப்பா வாங்கிக்க முடியும். இதுக்கு வந்து இந்தியாவில் அனுமதி இது வரைக்கும் கிடையாது, அதாவது லீகல் கிடையாது. ஈக்குவடார் அப்படிங்கிற நாட்டுல இந்த பிட்காயினுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இன்னும் சில நாட்டுல இதை வச்சு பொருட்கள் வாங்க முடியும் அப்படின்னு கூட சொல்றாங்க. அமெரிக்காவில் டெஸ்லா கம்பெனில கார் வாங்குறதுக்கு இந்த பிட்காயினை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிட்காயின் எல்லாமே யாருக்கு எவ்வளவு அனுப்புறோம் அப்படிங்கிற எந்த விஷயமே வெளியே தெரியாது. ஸோ அதனால வந்து இது எல்லாமே தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பிளாக் பண்ணிட்டு இந்தியாவுக்குன்னு தனியா வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி, பிட்காயின் மாதிரி ஒரு டிஜிட்டல் கரன்சி ஓப்பன் பண்ணிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம், இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் கூட ஆகலாம். கடைசியா இந்த பிட்காயினை வாங்கலாமா இல்ல வேணாமான்னு சொல்ற நீங்க நல்லா கேளுங்க. இப்போ இந்த பிட்காயினோட விலை ரொம்ப உச்சத்துல இருக்குன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த பிட்காயின் எப்போ எவ்வளவு உயரும், எப்போ எவ்வளவு கீழே வரும், யார்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ அதே மாதிரி 50,000 ரூபாய் கொடுங்க, நான் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மாத்தி தர்றேன் இந்த பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க தான் அதை முடிவு பண்ணி கரெக்டான ஆள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த ரிஸ்க் எல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த பிட்காயினை வாங்கலாமா இல்ல வேணாமா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ ஒருவேளை இந்த பிட்காயினை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா உங்க சேவிங்ஸை மொத்தத்தை தூக்கி அதுல போடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஸோ கிரிப்டோ கரன்சியில பிட்காயினை பத்தி உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன், அதாவது பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம மிஸ்டர் சர்ச் வில்லேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னுமே பிட்காயினை பத்தி எனக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இணைந்தேருங்கள். நான் உங்கள் சிவா. பாய் மக்களே.